விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதாலும் எந்தவித நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். குரு பகவான் இந்த வாரத்தில் குறிப்பாக 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தற்போது சனி வக்ரகதியில் இருப்பதால் அலைச்சல்கள் இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக முன்ஜாமீன் தருவது போன்றவற்றினை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறு வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் நிலைமையை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. பொதுவாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 வியாழன், 15 வெள்ளி, 16 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு